திரு ராம்கி, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை பொன் ராதாகிருஷ்ணனும் வலியுறுத்துகிறார். அதிமுகவும் அப்படியான விருப்பத்தை வெளிப்படுத்துறதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆனால் இன்னமும் அதில் அந்த சிக்கல் நீடிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சு அரசியல் கணக்குகள் தான். இல்லை கூட்டணி என்ன எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து பிரேமலதா அவர்கள் 2019 நீடிக்கிற விஷயம்தான். அவங்களுக்குன்னு ஒரு தனிய அரசியல் கணக்கு இருக்குது. 2018 அப்புறமாவே விஜயகாந்த் அவர்கள் அவர் சுயமாக எந்த முடிவு எடுத்தார் அப்படிங்கிறத நம்புவதற்கில்லை. அதுக்கப்புறம் வந்து அவர் சார்பாக அவர் சுற்றி இருந்தவர்கள் எடுத்த முடிவுகள், அந்த முடிவுகள் எல்லாமே ஒரு கணக்குகள் அடிப்படையில் தான், சீட் பேரங்கள் அடிப்படையில் தான் இருந்தது. 2019 கடைசி வரைக்கும் கூட்டணிக்கு வருவாரா இல்லையாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து 2021 வந்து 2016 வந்து அவரை வந்து முதல்வர் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணி ஏற்றுக்கொண்டது. 2021 பார்த்தீங்கன்னா அவர் தினகரனை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு பிரச்சாரமும் செய்தார். அதெல்லாம் அவர் சுயமாக எடுத்த முடிவா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் சந்தேகத்தில் வருகிறார். ஸோ அதனால் இந்த கணக்குகள் எல்லாமே ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் இருந்தது. நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெறுவாங்களா, ஏன் அந்த இடத்துல இழுபறி இருக்குன்னா, இவர்களுக்கு வந்து பாஜக வந்து எந்த அளவுக்கு பாஜக இவர்கள் ஹெல்ப். நீங்கள் 2024 விஜயகாந்த் அவர்கள் இறந்த போது அப்போ ஒரு அனுதாப அலை தான் எடுக்குது. அதாவது விஜயகாந்த் என்பற நண்பர் கூட ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, அதாவது அரசியலை தாண்டி அவர் ஒரு ஏபோலிட்டிக் அரசியலற்ற ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். அதனால இயல்பாக மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் இருந்தது. அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள எல்லா கட்சிகளும் முன் வந்தாங்க. எல்லாருமே வந்து ஒரு இறுதி அஞ்சலிக்கு செய்ய வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. பட் எலெக்ஷன் வரும்போது 2024 நாடாளுமன்றத்தில் வரும்போது விருதுநகரில் என்ன நடந்தது? அங்கே தான் அதிகபட்ச வட மாவட்டங்களிலே இல்லாத அதிகபட்ச வாக்குப்பதிவு 70% அங்கே நடக்குது. கேப்டனுடைய அவர்களுடைய பையன் வந்து நிற்கிறாரு. அவருக்கு வந்து அவருக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கான இடைவெளி வந்து 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்று போனார் அவர். நீங்கள் அதை எதிர்த்து நின்ற 3 ராதிகா என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி அவங்க வந்து பெற்ற வாக்கு வந்து 1,66,000 வாக்குகள். அதுலேருந்து ஒரு 5,000 வாக்குகள் வந்து பிரபாரன் கிடைத்திருந்தால் கூட வெற்றி பெற்றிருப்பார். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் யாருமே ஒரு விஜயகாந்தோட பையன் நினைச்சு யாருமே இல்லை. அங்கே வந்து ஒரு சக போட்டியாளர் நினைச்சா எல்லாரும் கடுமையாக பிரச்சாரம் செய்தார்கள். பாஜகவும் எந்த வித உதவி செய்யல, திமுக எந்த உதவி செய்யல. அதிமுக கூட்டணி சார்பாக நின்று அவரால் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார் என்றுங்கும் போது ஒரு நூலிடையெல்லாம் வெற்றியை நழுவிட்டார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அவங்க வந்து யாரை வந்து சக கூட்டணியாக பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு நம்பகத்தன்மை கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக அதிமுக மட்டும் தான் பார்க்குறாங்க. வேற யாருமே இன்றைக்கு ஒரு 2014 வந்து அப்படியும் அந்த ராஜ்யசபா சீட்ல அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க தானே. தள்ளப்பட்டாலும் நீங்க வந்து அதிமுகவை தான் தேண்டி நிற்கிறாங்க. அதிமுக கைவிட்டால் வேற யாரும் 2014 மோடி அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி எல்லாம் கலத்தினதெல்லாம் விஜயகாந்த் தான். ஆனால் அவருக்கு அந்த கட்சிக்கு பாஜக என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, எதுவுமே இல்லை. இன்னைக்கு திமுக வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு விஜயகாந்த் தொடர்களை ரசிகர்களை கவர் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து விஜயகாந்துக்கும் திமுகவுக்குமான தலைமைக்கான முறையில் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எந்த கட்சியுமே இவர்களுக்கான ஒரு ஒரு அனுதாப ரீதியில் அணுகவே இல்லை. எல்லாரும் மனதிலும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. அதை தாண்டி தேமுதிக தலைமைக்கு மிகப்பெரிய அரசியல் கணக்கெல்லாம் இருக்கு. இதை எப்படி சாதகமாக்கிறது, அதாவது விஜயகாந்தருடைய மறைவை எப்படி சாதகமாக்கிக்கிறது தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஓரளவு நெருக்கமாக வந்து ஓரளவு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது அதிமுக. இன்று வரைக்கும் அதனால தான் அதிமுக போய் நேரில் போய் இன்னைக்கு கலந்துக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதிமுகவுடன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இப்போ வந்து அதிமுகவை பாஜக அவங்க வேற வேற பார்க்க முடியாது தானே, அதே மாதிரி பார்க்க முடியாது. ஆனா அவங்க கூட்டணிக்குள்ள பார்ப்பாங்களே. ஏன்னா இது வரைக்கும் பாஜக என்ன செய்தது, பாஜகவால் தான் விருதுநகரில் விஜயகாந்தனுடைய மகன் தொற்று போனார். இதுதான் உண்மை. நீங்க அந்த இடத்துல வேற ஒரு கேண்டிடேட் போடுற ராதிகா போன்ற ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட் வேற ஏதாவது கேண்டிடேட் போட்டிருந்தாலும் நிச்சயமாக ஜெயித்திருப்பார். அப்ப என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு கூட்டணி தருமங்கிறதுக்காக அவங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஆனால் நடந்தது அதுதான். குறைந்தபட்சம் ஒரு எம்பி, அதாவது திமுக கூட்டணி இல்லாமல் ஒரு எம்பி இங்கே ஜெயிச்சு போறதுக்கான ஒரு வாய்ப்பு பறி போனது. அதற்கு காரணம் பாஜக தான். இன்னைக்கு மற்றவர்கள் யாரும் குறை சொல்ல முடியாது. அந்த இடத்துல வேற ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தா நிச்சயமாக பிரபாகரன் அவர் இன்னைக்கு எம்பியா இருந்திருப்பார். ஸோ இதெல்லாம் யோசித்து தான் அவர் முடிவெடுப்பார். அதனால வந்து வெறுமனே அவர் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தர்றாங்க, இல்லை எங்களுக்கு ஒரு 2 சீட் கூடுதலாக தராங்கிற அந்த ஒரு விஷயத்திற்காக பிரேமலதா அவர்கள் எந்த விதமான அந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டார். கடைசி வரைக்கும் நம்ம கூட பயணிக்கக்கூடிய எந்த கட்சி வரும், நமக்கு துணையாக வருவாங்க அப்படிங்கிற அதையெல்லாம் நோக்கி தான் பண்ணுவார். பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு எத்தனை நாள் நீடிக்கும், இந்த லைஃப் டைம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் தெரியல. அவர் சொன்ன மாதிரி கொள்கை ரீதியாக அது எந்த விதமான ஒரு பெரிய இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணாத கட்சி. 2019 அப்புறமாவே எந்த விதமான படிப்படியாக செஞ்சிருக்காங்க. 3வது இடத்தில் உளுந்தூர்பேட்டை 3வது இடத்தில் வந்து விஜயகாந்த் தோற்று போனதுக்கு அப்புறமாவே அவர் கட்சியை வேற எங்கேயாவது இணைத்து விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் அந்த கட்சியோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. இது எங்கே போய் முடியும்? அப்போ முடியும் போது வெளிப்படையாக எந்த விதமான கொள்கையற்ற எந்த விதமான ஒரு காமன் மினிமம் அஜெண்டாவே எதுவும் இல்லாமல்
முழுக்க முழுக்க சுயநலத்தின் அடிப்படையில் பேசப்படுகிற பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது. அவங்க பிரேமலதா அவர் கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு இதை விட ஆஃபர் வேற எங்கேயாவது வருமா, இதை விட ஆஃபர் வேற தருவாங்களா அப்படிங்கிற ஒரு டைலமாவிலே இருப்பாங்க. அரசியல்ல எல்லா கட்சிகளுமே அந்த அடிப்படையில தானே முடிவுகள் எடுக்கிறாங்க. எல்லா மற்ற கட்சிகள் குறைந்தபட்சம் யோசிப்பாங்க. திருமாவளவன் நீங்க பேசுறார், இப்ப நீங்க தாவேக்கால ஓபிஎஸ் தினகரன் கூட நெருக்கடிகள்லாம் தெரியுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் வந்து குறைந்தபட்சம் கொள்கை அடிப்படையிலானாலும் மற்ற வேறு நெருக்கடிகள் இருக்குல்ல, அதையெல்லாம் பார்த்து தான் முடிவு எடுப்பாங்க. பட் இவங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் கிடையாது. இவங்களுக்கு வர்றது ஒரே ஒரு ஆஃபர் தான். எந்த ஆஃபர் பெட்டரான ஆஃபர், யார் அதிக சீட் கொடுக்குறாங்களோ அதை பார்த்து முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ இவங்க கிட்ட என்ன ஆதாரம் அங்கே இருக்கு அப்படி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நீ படிப்படியாக குறைஞ்சிருக்குது. நீங்க அரசியலிலிருந்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த எல்லா நடிகர்களுமே முதல்ல ஒரு 3% எடுப்பாங்க, 8% போவாங்க. எடுத்தாரு விஜய் 8% எடுத்தார். பட் 8க்கு அப்புறம் என்ன ஆச்சு, ரிவர்ஸ்ல போனிச்சு அப்படி எல்லாமே. படிப்படியாக கடைசியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 0.4% தான் தினகரன் தலைமையிலான கூட்டணியில் இருந்து அவங்க எடுத்தது 0.4% தான். ஆக்சுவலா நீங்க எவ்வளவு பெரிய கட்சி, ஒரு மாற்று அணியா உங்களை முன்னிறுத்தின ஒரு கட்சி வந்து ரொம்ப பரிதாகமா 60 இடங்கள்லாம் போட்டிட்டாங்க. அதிகமான இடங்கள்ல தினகரன் கட்சி தான் போட்டிட்டது. சோ அப்படிங்கும்போது படிப்படியா ஒரு வீழ்ச்சியை நோக்கி ஆல்ரெடி பெரிய வீழ்ச்சி போயிடுச்சு. இதை வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த விதமான முயற்சி எடுக்கல. ஆனா அதுக்கு மாறாக இந்த மாதிரியான சீட் பேரங்கள் போடும்போது இது நிச்சயமா அதிமுக வந்து அவங்களுக்கு நம்பகமான பார்ட்னர் இருப்பாங்க. மற்றவர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு இடம் கொடுத்தாலும் எந்த அளவுக்கு நம்பகமா இருப்பாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகே திரு பிரியன், இப்போ அதிமுக தான் தனக்கு நம்பகமான கட்சியாக தேமுதிக நினைக்கிறது என்கிறார் திரு ராம்கே. இப்போ தாவேகா அவர்களை தேமுதிக எப்படி என்னது, அது ஒரு ஆப்ஷனா அவங்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் அவங்க 3 கதவையும் திறந்து வச்சிருக்காங்க. அதிமுக பாஜக கதவையும் திறந்து வச்சிருக்காங்க, திமுக கதவையும் திறந்து வச்சிருக்காங்க, தாவேகா கதவையும் திறந்து வச்சிருக்காங்க. ஆனா அதிமுக பாஜக அணி ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. தேமுதிகவை அந்த கூட்டணியில் இணைக்கிறதுக்கான ஆர்வத்தை அதிகமா காட்டுறாங்க. நம்ம பாக்குறோம். நம்ம பியூஷ் கோயல் வந்த அன்னைக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அன்னைக்கு ஒரு உத்தேச பட்டியல் வெளியாச்சு. அந்த பட்டியல்ல தேமுதிகவுக்கு 6 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டது. அதை பார்த்த உடனே பிரேமலதா எப்படி ஒரு கொந்தளிப்பானாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, எந்த கட்சி இந்த வதந்தியை கிளப்பி விட்டதோ அவங்க வீழ்ச்சியை சந்திப்பார்கள், சரிவை சந்திப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அழிவு பாதையை சந்திப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அழிவு காலம் தொடங்கிடுச்சு. நாங்க அப்போ அந்த 2 கட்சி தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு, அந்த 2 கட்சி பேச்சுவார்த்தை நடத்தினது தான் அந்த உத்தேச பட்டியல் வெளில வந்தது. அப்ப இதை வெளியில கிளப்பி விட்டுதான் அந்த 2 கட்சிக்கு பங்கு இருக்கு. அந்த 2 கட்சிக்கு பங்கு இருக்கும்போது அந்த 2 கட்சியில ஏதோ ஒரு கட்சி அழிவு பாதைக்கு போகுது. இன்னைக்கு அந்த 2 கட்சிக்காரங்களும் வந்து மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பாருங்க. இங்க ஆக்சுவலா எந்த கட்சி அப்ப அழிவு பாதைக்கு போகும்போது, எந்த கட்சி அழிவு பாதைக்கு போகணும்னு சொல்ற ஒரு கட்சியோட வச்சுக்க போறாங்களா, கூட்டணி வச்சுக்க போறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும்னா தேமுதிக வந்து பாஜக கூட்டணியில இணையணும் அப்படின்றாரு. ஐயா, உங்க கூட அதிமுக இருக்கே, அது சுத்த சுயம்பிரகாச கட்சியான்ற பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பொன் ராதாகிருஷ்ணன் என்ன பதில் சொல்லுவாருன்னு நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, ராஜ்யசபா வேகன்சி அதிமுக 25ல கொடுக்கல, 26ல கொடுக்கலன்னு சொன்னாங்க. அது ஒரு தகராறு ஓடிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு எடப்பாடி போயிருக்கலாம் ராம்ஜி சொல்ற மாதிரி. ஆனால் தேமுதிகவுடைய கணக்கு அதிமுக பாஜக இருக்குமான்னு தெரியாது. அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் இவர்களை வளைத்து போட. அவங்க இருக்காங்களா, தேமுதிக இருக்காங்களான்னு தெரியாது. அதே சமயம் தாவேகாவோட இவங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா தேமுதிகவை பொறுத்தவரை நீங்க பாக்கல, 2014 இருந்து அவங்க சரிவை சந்திச்சுட்டு இருக்காங்க. 14 இருந்து 16, 19, 21, 24 வரையும் சரிவு சந்திச்சுட்டு இருக்காங்க. பல கூட்டணிகள் மாறி மாறி, விஜயகாந்த் இருக்கும் போதே பல கூட்டணிகள் மாறி மாறி சரிவு சந்திச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இந்த வாட்டி எப்படியாவது அசம்பிளிக்குள்ள போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அப்படி நினைக்கும் போது அது எந்த கூட்டணியை வெற்றி பெறும், தாவேக்கால போனா அதுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. அதோட போனா வெற்றி அடைவோம்னு தெரியாது. அவருக்கு ஒரு கூட்டம் வருது, விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது, அது ஓட்டா மாறுமான்னு தெரியாது. இப்ப எல்லா கட்சிகளும் அவர் வந்து அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன்னு சொன்ன போது கூட எந்த கட்சியும் அவர் கூட ஏன் போகாத இருக்காங்க. சோ யோசிக்கிறாங்க, அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. அதனால இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு பிறகு மௌன விரதத்தை முடிச்சுட்டு பிரஸ் மீட் பண்ணும்போது பிரேமலதா சொல்றாங்க, தாவேகா இந்த நிகழ்வுக்கு ஏன் வரல அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது. ஆனா அவங்க எக்ஸ்தலத்துல அதற்கான மரியாதையை செலுத்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்படி விட்டு கொடுக்காம பேசுறது வந்து ஒரு நாகரிகம் கருதிய ஒரு நகர்வு தான் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது கூட்டணிக்கான ஆப்ஷனா தாவேகாவையும் தேமுதிக வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு தாவேகா ஆப்ஷனை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அங்க வெற்றிக்கான வாய்ப்பு வந்து கேள்விக்குறியா இருக்கு.
ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க அங்க போக வேண்டியதா இருக்கு. இப்ப தினகரன் அங்க போறாருன்னா அவருக்கு வந்து எடப்பாடியை வீழ்த்துறது மட்டுமே நோக்கமா இருக்கு, அதனால அவர் அங்க போறாரு. பட் இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்களுக்கு ஆக்சுவலா இவங்க வந்து அசம்பிளிக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து அவருக்கு வந்து வெற்றி பெறாட்டியும் பரவாயில்ல, அதிமுக ஓட்டுகளை ஸ்பாயில் பண்ணணுன்றது தினகரனோட நோக்கம். அதுக்காக அவர் போறாரு. இவங்க அசம்பிளிக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால இவங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஒரு நோக்கமா இருக்கு. அதனால